ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு லிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா. 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து போன் இருந்தாலும் சரி, போன் இல்லாட்டி சரி. நான் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இதில் வந்து 15 முந்திரி பருப்பை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஊறினதுக்கப்புறம் வறுத்து எடுத்துடலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு கொஞ்சம் கார்லிக் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 5-6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் பால், காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம முந்திரி பருப்பை பொடிச்சு வச்சோம்ல, அதையும் போட்டு நல்லா இலக்கி விடும்போது கொஞ்சம் திக்காக வரும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சிக்கனை போட்டு நல்லா அது கூட மிக்ஸ் ஆகணும். இப்போ தேவையான அளவு கஸ்தூரி மேத்தி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா திக்காக ஆகும்போது சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அதுதான் ஜப்பான் சிக்கன். கண்டிப்பாக